சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த பகுதி கட்டாயமா எக்ஸாமுக்கு வரக்கூடிய பகுதி. சரியா? நீங்க கடந்த கால வினா பத்திரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பட்டியல்கள் தொடர்பான இந்த பகுதியில இருந்து கட்டாயமா எக்ஸாமுக்கு சில கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அதனால இதை கொஞ்சம் நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. சரி, நீங்க போன முறை நடந்த 2023 போன முறை நடந்த லாஸ்டா நடந்த நீங்க எக்ஸாம் பேப்பர்களை நீங்க எடுத்து பார்த்தாலும் இந்த பட்டியல்கள் சொல்லக்கூடிய பகுதியில கட்டாயமா ஒரு வினாக்களை போடக்கூடிய மாதிரி இருக்காங்க. சரியா? அப்ப HTML பட்டியல்களை நாம எவ்வாறு உருவாக்குறது, அந்த பட்டியல்களை இன்னும் மாதிரியான வகைகள் காணப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். பொதுவா நமக்கு பட்டியல்கள் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய உருப்படிகளுடைய அந்த கூட்டத்தை, அந்த வரிசைகளை காட்டும் எடுத்து அதான் நம்ம என்ன சொல்லுவோம், பட்டியல்கள் சொல்லுவோம். அதாவது இப்ப நீங்க இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பட்டியல்கள் என்று சொல்லும் போது இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியான சில விடயங்கள் காட்டப்படுது. ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய சில பகுதிகள், ஒரு கூட்டங்களை நம்ம வரிசையா காட்டுறோம். பட்டியல்களை நாம பொதுவாக என்ன செய்வோம்னா 3 வகைப்படுத்துவோம். பட்டியல்கள் நம்ம ஆங்கிலத்துல லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த லிஸ்ட்டை நம்ம என்ன செய்வோம்னா 3 வகைப்படுத்துவோம். ஒன்று நம்ம என்ன செய்வோம்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒழுங்கமைக்கப்படாத பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒழுங்கமைக்கப்படாத பட்டியல்னு சொன்னா இந்த மாதிரியான அந்த புல்லட்ஸ் வச்சு வரும். இந்த புல்லட்ஸ் சொன்னா இந்த மாதிரியான இந்த ஸ்கேர், இந்த கருப்பு டொட்டு இருக்கு தானே, இந்த மாதிரி இந்த புல்லட்ஸ் வச்சு வாரத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டா ஒழுங்கமைக்கப்படாத பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரம் அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்கு, ஒழுங்கமைக்கப்பட்ட பட்டியல் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒழுங்கமைக்கப்பட்ட பட்டியல்னு சொன்னா இந்த மாதிரியான இலக்கம் போட்டு வாரது, அதாவது 1 2 3 4 இலக்கங்கள் போட்டு வரலாம், அல்லது ABCD போட்டு வரலாம், அல்லது உரோம இலக்கங்கள் போட்டு வரலாம். இந்த மாதிரியான அந்த போட்டு வர அந்த இலக்கங்கள் ABCD இந்த மாதிரியான விடயங்களை போட்டு வாரது நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்டர்ட் லிஸ்ட், அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட பட்டியல்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். பட்டியல்ல இன்னொரு வகையான பட்டியல் இருக்குன்னு சொன்னா அதாவது டிஸ்கிரிப்ஷன்ஸ் லிஸ்ட்ன்னு சொல்லுவோம். சரியா? டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அதாவது விவரண பட்டியல்னு சொல்லுவோம். விவரண பட்டியலுடைய வடிவம் இந்த வடிவத்துல தான் இருக்கும். அதாவது நம்ம ஒரு வெஜிடபிள்ஸ் போட்டு அந்த வெஜிடபிள்ஸுக்குள்ள டொமேட்டோ, கேரட், பொட்டேட்டோங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் போட்டு அதுக்குள்ள மேங்கோ, ஆரஞ்சு, பைனாப்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். இப்படி வாரத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் கேட்டா விவரண பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? இப்படி நமக்கு 3 வகையான பட்டியல்கள் காணப்படுது. இப்ப நாம முதலாவது இந்த ஒழுங்கமைக்கப்படாத பட்டியல் இருக்கு தானே, இதை நாம எப்படி உருவாக்குறது? அப்ப பட்டியல்னு சொன்னா லிஸ்ட் சொல்லுவோம்னே. அப்ப லிஸ்ட்ங்கிறத நம்ம யூஸ் பண்றதுக்கு அதுக்கு நம்ம HTML என்ன செய்யணும்னு கேட்டா LI என்று சொல்லக்கூடிய ஒரு எலிமெண்ட்டை பயன்படுத்துவோம். விளங்க சொல்வது LI என்று சொல்லக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸ் அதை நாம பயன்படுத்துவோம். இப்ப நான் ஜஸ்ட் உங்களுக்கு என்னுடைய அந்த HTML பேஜுக்குள்ள போயிட்டு நம்ம எப்படி அந்த லிஸ்ட்டை நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? இப்ப நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. நமக்கு ICT, தமிழ், இங்கிலீஷ், பொலிட்டிக்கல் அப்படின்னு இருக்குன்னு. அதாவது இதுக்கு நாம பட்டியல்களை உருவாக்குறதுக்கு நாம பயன்படுத்தக்கூடிய அந்த எலிமெண்ட் ஒட்டு என்னன்னு சொன்னா லிஸ்ட். அதாவது சுருக்கமா LI என்று நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே நேரம் அதை நம்ம முடிக்கணும். சரியா? முடிக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்னு கேட்டா ஒரு ஸ்லேஷ் போட்டு LI அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட்? இப்ப இதுக்குள்ளதான் நம்ம என்ன செய்ய போறோம்டா ICTன்னு நம்ம டைப் பண்ண போறோம். இதுக்குள்ளதான் நம்ம என்ன செய்ய போறோம், ICTன்னு நம்ம டைப் பண்ண போறோம். சரியா? இப்ப பாருங்க, இன்னொரு பாருங்க, இதுதான் உங்களுக்கு சொல்லுங்க ICT அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் என்ன டைப் பண்ணணும், தமிழ் அப்படின்னு நான் டைப் பண்ணணும். அதுக்கு பிறகு இங்கிலீஷ்ல டைப் பண்ணணும். அதுக்கு நான் மறுபடியும் என்ன செய்யணும்னு சொன்னா LI அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் டேக் ஓபன் பண்ணி அதுக்குள்ள நான் என்ன செய்யலாம், தமிழ், அதுக்கு தமிழ்ல நான் டைப் பண்ணலாம். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், அதை நான் முடிக்கணும். LI அப்படின்னு சொல்லி நான் முடிக்கணும். அந்த லிஸ்ட் டேக்கை முடிக்கணும். மறுபடியும் நான் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த லிஸ்ட் டெக் LIங்கிற டெக்கை நான் ஓபன் பண்ணணும். அதுக்கு பிறகு நான் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், அந்த LI டெக்கை என்ன செய்யறா க்ளோஸ் பண்றேன். சரி, மறுபடியும் என்ன செய்யறேன்னு சொன்னா LI டெக்கை என்ன செய்யணும்னு சொன்னா ஓபன் பண்றேன். பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணேன். பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிட்டு
அடுத்து வந்து அதை என்ன செஞ்சுன்னா க்ளோஸ் பண்றேன். சரியா, இப்படிதான் கொடுத்துருக்கு. ரைட், இப்ப நான் ஜஸ்ட் இப்படி வந்து நான் கொடுத்துட்டு இதை நான் சேவ் பண்ணிடுறேன். சரியா, இதை வந்து என்ன செய்ய போறேன், ஜஸ்ட் சேவ் பண்ண போறேன். கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா சேவ் பண்ண போறோம். அப்ப நான் சேவ் பண்ணிட்டு இதுல அவுட்புட்டை பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க, ஐசிடி, தமிழ், இங்கிலீஷ், பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த புல்லட்ஸ் வடிவில் வந்திருக்கு. சரியா, இப்ப இந்த 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 டொட் வார்த்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா புல்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒழுங்கமைக்கப்படாத பட்டியல்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா ஒரு ஒட்டு இருக்கு, விளங்குதா? அதாவது யூஎல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒட்டு இருக்கு. அந்த ஒட்டுக்குள்ள இது அனைத்தையும் வந்து நம்ம உள்ளடக்கணும். இந்த யூஎல் சொல்லக்கூடிய ஒரு ஒட்டு இருக்கு தானே, அந்த ஒட்டுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்னா இந்த பட்டியல் எல்லாத்தையும் வந்து இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன செய்யணும்னா உள்ளமைக்கணும். பாருங்க, இந்த யூஎல் டெக் இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது, அதுக்குள்ளதான் நம்ம இத அப்படியே உள்ளடக்கி இருக்கோம். சரியா, யூஎல் டெக் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சரியா, ஒழுங்கமைக்கப்படாத பட்டியலுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், இந்த யூஎல் டெக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த யூஎல் டெக்ல வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட்ல, சரியா, ஸ்டார்ட்ல வந்து ஒரு பண்பை நம்ம பயன்படுத்தலாம். அதாவது டைப் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பண்பை பயன்படுத்தலாம். சரியா, அந்த பண்புக்குள்ள நம்ம என்ன கொடுக்கலாம்னு சொன்னா உங்களுக்கு இந்த இந்த அவுட்புட்ல வந்து இந்த புல்லட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஒரு டிஸ்க் வடி ஒரு ஒரு கருப்பு டொட், வட்ட வடிவான ஒரு டிஸ்க் வடிவில் உள்ள ஒரு கருப்பு டொட் வந்திருக்கு. இல்ல உங்களுக்கு வந்து ஒரு சேர்க்கிள் வடிவுல வேணும், அது அந்த கருப்பு டொட் இல்லாம உங்களுக்கு ஒரு ஸ்கேர் வடிவுல வேணும், ஒரு சதுர வடிவுல தேவை அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க இந்த வித்தியாசமான அந்த புல்லட்ஸ்களை பெற்றுக்கொள்றதுக்காக நீங்க இந்த டைப்புக்குள்ள போய் என்ன செய்யலாம்னு கேட்டா ஸ்கேர்ங்கிறத வந்து நீங்க கொடுக்கலாம். ஸ்கேர் சொல்லி நீங்க கொடுக்கலாம். இப்ப கொடுத்துட்டு நீங்க ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு இந்த அவுட்புட்ல போய் பாட்டுறேன் பாருங்க. இந்த இந்த கருப்பு டொட் இருக்கு தானே, இந்த கருப்பு டொட் என்ன மாறும்னு பாருங்க. நான் இதை ரீஃப்ரெஷ் பண்றேன். பாத்தீங்களா, உங்களுக்கு அந்த ஒரு ஸ்கேர் வடிவத்துக்கு வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த யூஎல் டெக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 லிஸ்ட் வடிவத்துக்கு தான் அது ஃபுல்லா மாறுது. அதாவது ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வடிவத்துக்கு அது மாறுது. புரியுதா? இப்ப இதை வந்து உங்களுக்கு இந்த சதுரம் தேவையில்ல, உங்களுக்கு வேற வட்ட வடிவில் வேணும்னு சொன்னா அதாவது நீங்க சேர்க்கிள் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். சேர்க்கிள் அப்படின்னு கொடுக்கலாம். நீங்க கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க உங்களோட அவுட்புட்ல வந்து இதை பாருங்க. நான் இதை ரீஃப்ரெஷ் பண்றேன். பாத்தீங்களா, உங்களுக்கு விளங்குதான்னு தெரியா? இந்த இடத்துல பாருங்க, அந்த சேர்க்கிள் ஒரு வட்ட வடிவில் வந்து தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. இப்படி நாம ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை வந்து நாம என்ன செய்யலாம் என்று கேட்டா இந்த யூஎல் டெக் பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்கு, இந்த நம்பர் வருதுன்னு இந்த நம்பர் வருது, ஆர்டர்ட் லிஸ்ட், ஒழுங்கமைக்கப்பட்ட பட்டியல். இப்படி உங்களுக்கு இந்த நம்பர் வடிவில் வரணும் என்று சொன்னா நாம இந்த யூஎல் டெக் இருக்குதான், இதை நான் கொஞ்சம் அழிச்சு வைப்பேன். இந்த யூஎல் டெக்கு பதிலா நாம என்ன செய்யணும்னா ஓஎல் டெக் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரியா, யூஎல் டெக்கு பதில் நம்ம என்ன செய்யணும், ஓஎல் டெக் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ரைட், இப்ப நான் பாருங்க இந்த யூஎல் டெக்கு பதில் என்ன செஞ்சிருக்கேன், ஓஎல் டெக்கை யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம ஜஸ்ட் நம்மளோட ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா பாத்தீங்களா 1 2 3 4 வடிவத்துக்கு வந்திருக்கு. இல்ல உங்களுக்கு ஏபிசிடி ஆர்டர்ல வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னா இந்த ஓல்டெக்குள்ள போயிட்டு டைப் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பண்பை வந்து பயன்படுத்தணும். இதுல நீங்க என்ன செய்யலாம்னா ஒன்றும் செய்ய தேவையில்ல, நீங்க ஒரு சிங்கிள் ஒரு டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ள வந்து நீங்க சும்மா ஏ அப்படின்னு கொடுங்க. ஒன்றும் செய்ய தேவை, ஜஸ்ட் நம்ம ஏ அப்படிதான் அவ்வளவுதான் கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம இதை சேவ் பண்ணிட்டு நம்ம இங்க ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோம்னு சொன்னா பாருங்க இந்த ஏபிசிடி ஓர்டருக்கு மாறிட்டு நான் சிமோல் ஏ கொடுத்ததால சிமோல் ஏபிசிடிங்கிற ஓர்டருக்கு மாறிடு. இல்ல நீங்க இந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து ஒரு கேபிட்டல் ஏ வந்து நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப என்ன நடக்கும், உங்களுக்கு இந்த இடத்துல போயிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கேபிட்டல் ஏபிசிடி என்று சொல்லக்கூடிய அந்த
ஒரு ஓர்டரட் லிஸ்ட்டுக்கு என்ன செய்யும்னா மாறும். அதே நேரம் வந்து உங்களுக்கு ரோம இலக்கத்துல கொடுக்கணும்னு சொன்னா நீங்க இந்த இடத்துல என்ன செய்யலாம், ஐ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ரோம இலக்கம் தெரிந்த ஐ என்று நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இங்க நீங்க ப்ரௌசருக்கு வந்து ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி மாறும். ரைட். அப்ப இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓர்டரட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ அன்ஆர்டரட் லிஸ்டும் ஓர்டரட் லிஸ்டும் வந்து கொஞ்சம் ஈஸி, அது புரிஞ்சு கொள்ளலாம். யூஎல் டெக்ங்கிறது வந்து அன்ஆர்டரட் லிஸ்ட்னு சொல்லுவோம். ஓஎல் டெக்ங்கிறது வந்து ஓர்டரட் லிஸ்ட். இந்த ஓஎல் ஓர்டரட் லிஸ்ட், யூஎல் அன்ஆர்டரட் லிஸ்ட், அந்த எழுத்துலயே இருக்கு, விளங்க சொல்வது. ஓகே. இப்ப அதுக்கு பிறகு நாம என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்ப இந்த மாதிரி அடுத்த நமக்கு ஒரு லிஸ்ட் வடிவம் இருக்குன்னு சொன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் இருக்குன்னு, அதாவது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் விவரண பட்டியல் இருக்கு. இந்த விவரண பட்டியலும் வந்து அடிக்கடி எக்ஸாமுக்கு ஒரு எம்சிக்கு பகுதிகள் பார்ட் 2 பகுதிகளுக்கெல்லாம் வந்து அடிக்கடி வரக்கூடியது ஒரு லிஸ்ட் வந்தா இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். அப்ப இதை வந்து நாம எப்படி உருவாக்கலாம்னு சொன்னா, இந்த இந்த வெஜிடபிள்ஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு ஹெட்டிங் மாதிரி இருக்குன்னு பாருங்க, சொல்ல ஹெட்டிங் மாதிரி இருக்கு. சரியா? அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இந்த ஹெட்டிங்குக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னு சொன்னா, இந்த ஹெட்டிங்குக்காக நம்ம அதாவது டி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது டேப் அந்த டிஸ்கிரிப்ஷன் டைட்டில்னு சொல்லுவோம். டைட்டில் இந்த தலைப்பு இருக்கு தானே, அதுக்கு வந்து நம்ம டிடின்னு சொல்லுவோம். சரியா? அதை யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பாருங்க, இங்க ஃப்ரூட்ஸ்ங்கிறது வந்து ஒரு தலைப்பு தான். இங்கேயும் வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த டிடியை யூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு தலைப்பு வரும்போது இப்ப அந்த தலைப்புக்குள்ள அதுக்குரிய டேட்டா வருதுன்னு, அதுக்கு நாம என்ன செய்யணும், அந்த டேட்டா வந்து நாம குறிப்பிடுவதற்கு என்னத்தை பயன்படுத்தணும்னு சொன்னா டிடிஐ யூஸ் பண்ணுவோம், டிடிஐ யூஸ் பண்ணுவோம். அதாவது டிஸ்கிரிப்ஷன் டேட்டாவை யூஸ் பண்ணுவோம். இது வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம கொடுக்கணும். எல்லாத்துக்கும் வந்து நம்ம என்ன செய்யணும்னா கொடுக்க வேண்டியது, எல்லாத்துக்கும் வந்து இது கொடுக்க வேண்டியிருக்கும். நான் வந்து உங்களுக்கு அந்த ப்ராக்டிகல்ல செய்து காட்டுறேன். இங்கேயும் கொடுக்கணும். சரி, இங்கேயும் வந்து எல்லாத்துக்கும் வந்து அதை என்ன செய்ய வேண்டியிருக்கும்டா கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சரியா? இப்ப இது அவ்வளோத்தையும் வந்து நம்ம என்ன செய்யணும் என்று கேட்டா, ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட், அதாவது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு டிஎல் டெக் தான். அது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு டிஎல் டெக்குள்ள வந்து இது எல்லாத்தையும் வந்து உள்ளடக்கம். இப்படிதான் க்ளோஸ் பண்றேன் பாருங்க, இப்படி உள்ளடக்கம். சரியா? இப்ப பாருங்க, நான் இதை உங்களுக்கு அவுட்புட்ல செஞ்சு காட்டுறேன் பாருங்க. நம்மளோட நோட் பேட்ல வந்து செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப இந்த இடம் செய்ய போறோம்னா நம்ம இப்படி எடுத்துக்கொள்வோம். சரியா? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப எனக்கு வந்து ஒரு டைட்டில் வேணும். டைட்டில் வந்து என்ன போட போறோம், டி என்று போடுவோம் டைட்டில். இப்ப அந்த டைட்டிலுக்குள்ள வந்து என்ன வரப்போன்னு சொன்னா தான் வந்து வெஜிடபிள்ஸ் அப்படின்னு போறேன். டைட்டிலுக்குள்ள என்ன போடுறேன், வெஜிடபிள்ஸ் என்று போடுறேன். இப்ப அந்த டைட்டில வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். சரியா? டேபிள் அந்த டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா க்ளோஸ் பண்ணணும். ரைட்? அதுக்குள்ள வந்து இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, சரி, அந்த டைட்டிலுக்குள்ள வந்து இப்ப நமக்கு 2 டைட்டில் இருக்குன்னு, இன்னொரு டைட்டில் இருக்குன்னு சொன்னா டிடின்னு போட்டு, நமக்கு இன்னொரு டைட்டில் இருக்குன்னு சொன்னா ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னொரு டைட்டில் இருக்கு. அந்த டைட்டில் நேம் வந்து நான் என்ன செய்யறா க்ளோஸ் பண்றேன். ரைட்? இப்ப முதலாவது வெஜிடபிள்ஸ் சொல்லக்கூடிய அந்த டைட்டில்ஸுக்குள்ள என்ன மாதிரியான டேட்டா வரும்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் பாருங்க, டிடி யூஸ் பண்ணணும். அதாவது டிஸ்கிரிப்ஷன் டேட்டா. சரியா? என்ன வருகுது, டொமேட்டோ வருதுன்னு, டொமேட்டோ வருகுது. அத அந்த டிடி அந்த டிஸ்கிரிப்ஷன் டேட்டா வந்து நம்ம என்ன செய்யணும்னா க்ளோஸ் பண்ணணும். இப்படி அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொட்டேட்டோ வருதுன்னு, பொட்டேட்டோ வருது, பொட்டேட்டோ வருது பாருங்க, பொட்டேட்டோ. அப்புறங்களா அது வந்து நம்ம என்ன செய்யணும், டிடி டிக்குள்ள வந்து யூஸ் பண்ணணும். அடுத்த டேட்டா வந்து பொட்டேட்டோ. அந்த டிஸ்கிரிப்ஷன் சரியா டேட்டா வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். சரி, மறுபடியும் நம்ம டிடின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டு அடுத்தது வந்து ஒரு கேரட்னு ஒன்று இருக்கு, கேரட் அப்படி இருக்கு.
ரைட், இதை நான் இங்கே க்ளோஸ் பண்ணேன். இப்போ வந்து பாருங்க, இந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைட்டிலுக்குள்ள நமக்கு 3 வகையான டேட்டா வந்திருக்கு. அதே நேரம் இப்ப நமக்கு இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைட்டிலுக்குள்ள இப்ப என்ன செய்யப்போகுது, மறுபடியும் 3 டேட்டா வரப்போகுது. அதாவது நான் ஆரஞ்சு, அதை என்ன செய்யணும், முடிக்கணும். இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும் வந்து புரிஞ்சிருக்கும். போய் மறுபடியும் என்ன செய்ய போறோம்னு சொன்னா மேங்கோ அப்படின்னு போட்டுட்டு அதை என்ன செய்யணும், முடிக்கணும். சரியா? திரும்பி வந்து நான் மறுபடியும் டிஸ்கிரிப்ஷன் டேட்டா எடுத்துட்டு பைனாப்பிள் அப்படின்னு சொல்லி எடுக்க. சரியா? எடுக்க. ரைட், இப்ப நமக்கு என்ன வந்திருக்கோம்னு சொன்னா, இப்ப இந்த வெஜிடபிள் சொல்லக்கூடிய டைட்டிலுக்குள்ள இவ்வளவு டேட்டா இருக்கு. ஃப்ரூட்ஸ் சொல்லக்கூடிய டைட்டிலுக்குள்ள வந்து இவ்வளவு டேட்டா இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்தையும் வந்து டிஎல், அதாவது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் சொல்லக்கூடிய அந்த டெக்குக்குள்ள, அந்த எலிமெண்ட்ஸுக்குள்ள வந்து நம்ம என்ன செய்யணும்னா சேர்த்து விட்டுறணும். சரியா? பாருங்க, இங்க ஆரம்பிச்சு, இங்க டிஎல் டெக் இங்க ஆரம்பிச்சு என்ன செஞ்சிருக்கோம்னா இங்க முடிஞ்சிருக்கு. இதுக்குள்ள வந்து நம்ம இவ்வளவு என்ன செஞ்சிருக்கோம்னா உள்ளடக்கணும். இப்ப இதை நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு நம்மளோட ப்ரௌசர்ல போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னு சொன்னா பாருங்க, வெஜிடபிள்ஸ் அப்படின்னு போட்டு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு வருது. ஃப்ரூட்ஸ் அப்படின்னு போட்டு அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு வருது. சரியா? இப்படி நாம கொடுக்கறதுக்கு தான் நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப அந்த லிஸ்ட்ல வந்து நம்ம 3 வகையான லிஸ்டினுடைய டைப்பையும் வந்து பார்த்திருக்கோம். ஸோ அடுத்த